ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி யூனிட் நம்பர் 5 நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு யூனிட் நம்பர் 5 எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு டெவலப் ஆச்சு, அந்த 2 வேர்ல்டு வார் இந்தியா வந்துட்டு நிறையா பிரிட்டிஷுக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு எஜுகேஷன் அந்த ஆஸ்பெக்ட் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 5 எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா பேஜ் நம்பர் 47 இருக்குது. ஃபஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு know the ancient system of education in India. ஸோ இந்தியாவில் அந்த ஏன்ஷியன்ட் பீரியடில் இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் மிடிவியல் அண்ட் மாடர்ன் இந்தியாஸ். அதாவது மிடில் அண்ட் மாடர்ன் இந்தியாவில் வந்துட்டு எஜுகேஷனோட டெவலப்மெண்ட் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அனலைஸ் த எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல். அதாவது பிரிட்டிஷ் ரூல் அப்போ நம்மளோட எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் வந்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் த எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதான் வந்துட்டு இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ யூனிட் நம்பர் 5 எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குவாட் கொடுத்துருக்காங்க. நாலேஜ் இஸ் த தேர்ட் ஐ ஆஃப் மேன். அதாவது ஒரு மனிதனுக்கு படிப்பு அந்த நாலேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு 3வது கண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். நாலேஜ் இஸ் த தேர்ட் ஐ ஆஃப் மேன். எல்லாருமே வந்துட்டு இதை மனசில் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுட்டு படிங்க. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம். ஸோ ஓகே, இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, education is a continuous process of acquiring and sharing of knowledge, skills and values. ஸோ எஜுகேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு கண்டினியூவான ப்ராசஸ். நம்மளோட பர்த்தில் ஸ்டார்ட் ஆகி நம்மளோட டெத்து வரைக்கும் அந்த எஜுகேஷனுங்கிறது வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். என்ன மூலிமா கண்டினியூ ஆகுனா, நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறோம் நம்மளோட நாலேஜு, நம்மளோட ஸ்கில்ஸை எல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்துட்டு எஜுகேஷன். அதனால தான் எஜுகேஷன் என்ன சொல்கிறாங்க, கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃப்ரம் பர்த் டு டில் டெத்து வரைக்கும் அந்த எஜுகேஷனுங்கிறது வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். எஜுகேஷன் இஸ் ரெக்கக்னைஸ்ட் அஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் சொசைட்டி. ஒரு சொசைட்டி வந்துட்டு நல்லா ஃபார்ம் ஆகணும், நல்லா அந்த சொசைட்டி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் ஷேப்பிங் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். ஒரு மனிதனை வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒருத்தனை கொண்டு வரக்குங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு எஜுகேஷனுங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். The world we live in is constantly changing and developing. நாம் இருக்கக்கூடிய வேர்ல்டு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகி டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ to meet the challenges and overcome the obstacles, we need to be well educated and to know the role of the education in the human development process. ஸோ அதனால் நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸ் வேர்ல்டு வந்துட்டு டே டு டே வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளை வந்துட்டு எஜுகேட் பண்ணிக்கணும். நம்மளோட தேவைகளை வந்துட்டு நம்ம பூர்த்தி பண்ணுற அளவை வச்சு நமக்கு வந்துட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே அதுக்காச்சும் எஜுகேஷனுங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறாங்க. Let us learn the development of education in India through ages. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் எப்படி வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு டெவலப் ஆச்சு ஒவ்வொரு ஏஜில். அதாவது வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஏஜில், மிடிவில் ஏஜில், இப்போ மாடர்ன் ஏஜில் வந்துட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வந்துட்டு டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு எஜுகேஷன் டெவலப் ஆச்சுன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ எஜுகேஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. The historical sources provide the information that from very early times the tradition of teaching and learning had been vogue in India. ஸோ இந்தியாவில் வந்துட்டு நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸஸ் என்ன சொல்லணும்னா, இந்தியாவில் வந்துட்டு ஏன்ஷியன்ட் டைம்லேயே வந்துட்டு அந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் அந்த ரெண்டுமே ஒரு ட்ரெடிஷனாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The concept of education might have originated from Vedas. அதாவது வேதிக் பீரியட்லேயே வந்துட்டு எஜுகேஷனோட கான்செப்ட் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. Veda, the literal meaning of Sanskrit word Veda is knowledge. ஸோ இந்த சான்ஸ்கிரிட் வேர்டான வேதாவோட மீனிங் என்ன, நாலேஜ். அண்ட் த வேர்ட் டிரைவ்ட் ஃப்ரம் த வேர்ட் வித் விச் மீன்ஸ் டு நோ. ஸோ இந்த வேதா அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு எதுலேருந்து டிரைவ் ஆச்சுன்னா வித் அப்படிங்கிற இதுலேருந்து டிரைவ் ஆச்சு. அப்படின்னா என்ன, வித்னா என்ன மீனிங்னா டு நோ, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
Our ancient education system evolved over many centuries and focused on the holistic development of the individual by taking care of both the intimate and latent capacities. ஸோ நம்மளோட எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு மெனி சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடியே வந்துடுச்சு. இட் எம்பசைஸ்ட் ஆன் வேல்யூஸ் சச் அஸ் ஹியூமிலிட்டி, truthfulness, discipline, self-reliance and respect for all creation. ஸோ இது இதோட முக்கியமான வேல்யூ இல்லாட்டி ஏம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட ஏன்ஷியன்ட் எஜுகேஷனோட ஏம் என்னென்னா ரொம்பவே ட்ரூத்ஃபுல், யார்கிட்டையும் பொய் சொல்லாமல் ரொம்பவே நேர்மையாக இருக்கணும், ரொம்பவே டிசிப்ளினாக இருக்கணும், ரொம்பவே செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணும், அதே மாதிரி எல்லா ஜீவராசிக்கிட்டையும் ரொம்பவே எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் ஏமாக இருந்துச்சு எஜுகேஷனோட. நெக்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ லேர்னிங்கோட சோர்சஸ் என்னென்ன? யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் த நேம்ஸ் ஆஃப் பன்னினி, ஆரியபட்டா, கட்டியானி அண்ட் பத்தாஞ்சலி. ஸோ பத்தாஞ்சலிங்கிற வேர்டு நீங்கள் எல்லாருமே இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பத்தாஞ்சலி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பேரையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. Their writings and the medical treatise of Chakra and Sushruta were also some of the sources of learning. ஸோ பத்தாஞ்சலியோட ரைட்டிங்ஸில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரைட்டிங்ஸ் அது ஒரு மெடிக்கல் சோர்ஸ் தான். ஸோ அதுதான் ஒரு லேர்னிங்க்கு ஒரு சோர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் டிசிப்ளின்ஸ் சச் அஸ் ஹிஸ்ட்ரி, லாஜிக், இன்டர்பிரிட்டேஷன், ஆர்கிடெக்சர், பாலிட்டி, அக்ரிகல்ச்சர், ட்ரேட், காமர்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஆர்ச்சரி வர் தாட். ஸோ அந்த பீரியடில் என்னென்ன தாட் பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அந்த லாஜிக்கு, அந்த ஆர்கிடெக்சர், அதாவது கட்டிடக்கலைகள், ஹஸ்பண்ட்ரினா எப்படி ஒரு இதை அதாவது ஹஸ்பண்ட்ரி இஸ் நத்திங் பட் ஒரு எப்படி ஒரு என்ன சொல்கிறது, அனிமல் ஹஸ்பண்ட்ரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதாவது மாடு, ஆடு, கோழியில் வீட்டில் வளர்த்துற அந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ட்ரேடு, அந்த காமர்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது வீட்டில் அந்த மிருகங்களை வளர்த்துறது. ஸோ இதை பற்றிலாம் நம்மளோட ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டூ வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் கரிக்குலர் ஏரியா அண்ட் பியூப்பிள்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் கேம்ஸ் அண்ட் ரிக்ரிகேஷன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எஜுகேஷன் நம்ம இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் ஃபிசிக்கல் எஜுகேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியம். எக்ஸசைஸு, கேம்ஸ் அதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல்ஸில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ அந்த பீரியட் நாட் ஒன்லி டுடே பட் அந்த பீரியட்லேயும் அந்த எஜுகேஷன், அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருந்தது. The gurus and their students worked consistently together to become a proficient in all aspects of learning. அப்போ குருஸ் அதாவது டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்குன்னா எல்லா விதமான லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் என்ன சொல்கிறது, வெற்றி அடையிறக்கு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து போராடினாங்க. In order to assess student skills, literary debates were organized. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட அசஸ் அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க எதில் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களோட ஸ்கில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிபேட்ஸ், லிட்ரரி பேஸ் பண்ணி டிபேட்ஸ், அதாவது மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு லிட்ரரி பேஸ் பண்ணி அந்த லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி அந்த டிபேட்ஸ், அதாவது வாக்குவாதத்தை அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அட் அன் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் கைடட் யங்கர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்ஸ்டு ஏஜ், அதாவது எக்ஸாம்பிள் இப்போ 12th வரைக்கும் ஒருத்தர் படிச்சிருக்காரு அப்படின்னா சின்ன கிளாஸ்க்கு அவர் கைட் பண்ணுறாரு. ஆனால் பட் அப்போல்லாம் நீ இவ்வளோ 12 இயர்ஸ் ஸ்கூல் படிக்கணும், நீ 3 இயர்ஸ் காலேஜ் படிக்கணும், 4 இயர்ஸ் காலேஜ் படிக்கணுங்கிறதா இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா லேர்ன் பண்ணிட்டா அப்படின்னா அவனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். A system of peer learning was also practiced, like you have group and peer work. அதாவது peer learning is nothing but group learningங்கிறது அந்த ஏன்ஷியன்ட்டில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. In ancient India, both formal and informal education existed. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் ரெண்டு விதமான எஜுகேஷனும் இருந்தது. Indigenous education was imparted at home, in temples, pathshalas and gurukulas. ஸோ இந்த ஹோமு, டெம்பிள்ஸு, குருகுலாஸில் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னா ஒரு
ஸ்கூல்ஸ் மாதிரி வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு இருந்தது, இண்டிஜினியஸ் எஜுகேஷன் வந்துட்டு இருந்தது. There were people in homes, villages and temples who guided young children in imbibing pious ways of life. ஸோ அதாவது வந்துட்டு பீப்புள், அதாவது ஹோம்ஸ், வீட்டில், அந்த வில்லேஜில், டெம்பிளில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. எப்படின்னு எதை பற்றினா அவங்களோட லைஃப்பை பற்றி அவங்க கைட் பண்ணாங்க. Temples played a vital role in imparting education and served the centers of learning. ஸோ டெம்பிள்ஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியமாக இருந்தது அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு. ஒரு லேர்னிங் ஒரு சென்டராக வந்துட்டு அந்த டெம்பிள்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் வென்ட் டு விக்ராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டெம்பிள் லேர்னிங் முடிச்சதுக்கப்புறம் விக்ராஸ் இல்லாட்டி யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்கிற ஹையர் ஸ்டடி சென்டர்ஸ்க்கு அவங்க போனாங்க. Teaching was oral and student remembered and meditated upon what was taught in குருகுலாஸ். அதாவது வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஓரலாக டீச் பண்ணி அதை இன்றைக்கி டீச் பண்ணி நாளைக்கு கேட்டாலும் புரியாது, சொல்ல மாட்டாங்க. பட் ஏன்ஷியன்ட் டைம்லாம் வந்துட்டு டீச்சிங் எப்படி இருந்ததுன்னா ஓரலாக அவங்க வாயில் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதவே அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரிமெம்பர், ஞாபகம் வச்சு அவங்க வந்துட்டு அந்த குருகுலாஸில் வந்துட்டு என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு அவங்களோட குரு கேட்கும் போது இப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிற சொல்லணுங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க தாட் பண்ண, அதாவது குரு சொல்லி கொடுத்தது வந்துட்டு அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாங்க. Many of these gurukulas were named after the sages. ஸோ நிறைய குருகுலாஸில் வந்துட்டு சேஜஸ், அதாவது வந்துட்டு முனிவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்துட்டு குருவாக இருந்தாங்க. Situated in forest, in a serene and peaceful surroundings, hundreds of students used to learn together in gurukulas. ஸோ இந்த குருகுலங்கிறது வந்துட்டு எங்கே இருக்குன்னா அடர்ந்த காட்டில் ரொம்ப அமைதியான இடத்துல தான் வந்துட்டு இந்த குருகுலாஸ் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. During the yearly period, education was imparted by the teacher, guru or acharya, to the pupils who gathered around him and came to live in his house as a member of family. ஸோ இயர்லி பீரியட், ரொம்பவே இயர்லி பீரியட் எஜுகேஷன், இந்த வரக்கு முன்னாடி ரொம்பவே இயர்லி பீரியட் எஜுகேஷன் என்ன ஆகுனா அந்த டீச்சர், அதாவது குரு இல்லாட்டி ஆச்சாரியா அப்படி அவங்க வீட்டில் போய் அந்த ஸ்டூடெண்ட் வந்து தங்கி அவங்களோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே இருப்பாங்க. This was known as Gurukula system of education. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். During that period, the gurus and their shishas, அதாவது pupils, assistant, படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, lived together helping each other in day to day life. ஒவ்வொரு 2 பேர் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க அவங்களோட டே டு டே லைஃப்பில். The main objective was to have complete learning, leading a disciplined life and realizing one's inner potential. ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னவா இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட் லேர்னிங், அதாவது அவன் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு டிசிப்ளினான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவனோட இன்னர் பொட்டென்ஷியல், அவனோட கெப்பாசிட்டி, அவனோட கேப்பபிலிட்டியை புரிஞ்சுக்கிறதும் வந்துட்டு இந்த குருகுலாவோட சிஸ்டம் ஆஃப் லேர்னிங்கோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருந்தது. Students lived away from their homes for years together till they achieved their goals. அதாவது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு தள்ளி நிறைய வருடங்கள் இருப்பாங்க அவங்களோட கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ணி அந்த எஜுகேஷனை வந்துட்டு முடிக்கிற வரைக்கும். The Gurukula was also the place where the relationship between guru and the student strengthened with the time. ஸோ குருகுலாங்கிறது ஒரு பிளேஸு, அங்கே தான் வந்துட்டு குரு அண்ட் ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Many monasteries and vikras were set up for monks and nuns to mediate, debate and discuss with the learned for their quest for the knowledge during this period. ஸோ விக்ராஸ் மொனாஸ்டர்ஸ்னு என்னென்னா குருகுலத்தில் படித்ததுக்கப்புறம் இந்த மொனாஸ்ட்ரி விக்ராஸ்ன்னு வந்து யூனிவர்சிட்டிஸ் மாதிரி இருக்கும், அங்கே போய் நம்ம படிக்கிறது. ஸோ அங்கே வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு அவங்க செட்டப் பண்ணாங்க. Around these vigras, other educational centers of higher learning developed, which attracted students from China, Korea, Tibet, Burma, Ceylon, Java, நேபாள் அண்ட் அதர் டிஸ்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இதுக்கப்புறம் விக்ராஸ்க்கு அப்புறம் அதர் எஜுகேஷ்னல் சென்டர்ஸ், விக்ராஸை விட ஹையர் எஜுகேஷனல் சென்டர்ஸும் நம்ம இந்தியாவில் டெவலப் ஆச்சு. அதுதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. எந்தெந்த கண்ட்ரினா சைனா, கொரியா, டிபெட், பர்மா, சிலோன், ஜாவா, நேபாள், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The Jataka tales accounts given by Huan Zhuang and first Sing Chinese scholars. So இவங்க 2 பேர் வந்து Chinese scholars and other sources tells that the kings kings and the society
took an active interest in promoting education. ஸோ அவங்க ரெண்டு பேர் என்ன சைனீஸ் ஸ்காலர்ஸ் ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் கிங் அதாவது மன்னனும் அந்த சொசைட்டி வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அந்த எஜுகேஷன் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறக்கு. Though monasteries and vigras, Buddhist scholars carried out the educational work. ஸோ அந்த monasteries and vigrasல வந்துட்டு புத்திசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஸ்காலர்ஸ் வந்துட்டு அந்த எஜுகேஷனல் ஒர்க்கை வந்துட்டு தொடங்கினாங்க. As a result, many famous educational centers came into existence. ஸோ அதோட ரிசல்ட்டாக நம்ம இந்தியாவில் வந்துட்டு நிறைய ஃபேமஸான எஜுகேஷனல் சென்டர்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வர ஆரம்பிச்சுது. Among the most notable universities that emerged during the period were situated at Taxila, Nagaland, Wallaby, Vikramashala, Odantipuri and Jadagadra. ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான நோட்டபிள் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருந்தது. தீஸ் யூனிவர்சிட்டிஸ் டெவலப்ட் இன் கனெக்ஷன் வித் விக்ராஸ். ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் யார் கூட கனெக்ஷன் இருக்காங்க? இந்த விக்ராஸ் கூட கனெக்ஷனில் இருக்காங்க. Those at Benares and Kanchi developed in relation with temples and became centers for community life in the places where they situated. So Benares and Kanchi இந்த பிளேஸில் வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு இந்த எஜுகேஷன் வந்துட்டு அந்த டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அங்கே என்ன தாட் பண்ணாங்கன்னா அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க அந்த டெம்பிள்னா கம்யூனிட்டி லைஃப் அந்த எந்த இடத்துல இருக்காங்களோ அதை பேஸ் பண்ண லேர்னிங் வந்துட்டு அங்கே வந்துட்டு இருந்துன்னு சொல்கிறாங்க. These institutions cater to the needs of the advanced level students. அதாவது வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூஷனில் யாருக்கு இருந்ததுன்னா அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருந்தது. Such students joined the centers of higher learning and developed their knowledge by mutual discussions and debates with the renowned scholars. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஹையர் லேர்னிங் சென்டர்ஸில் ஜாயின் பண்ணாங்க. அங்கே வந்துட்டு அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணாங்க. எப்படி அவங்க நாலேஜ் டெவலப் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணி டிபேட் பண்ணி அவங்க டிபேட்ஸ்னால் வாக்குவாதம் அதாவது ரெண்டு டிபேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி பண்ணி அவங்களோட நாலேஜ் வந்துட்டு அவங்க கெயின் பண்ணிக்கிட்டாங்க. Not only that, there was also occasional summoning by a king to a gathering in which scholars of various vikras and universities would meet and debate and exchange their views. அதாவது அது மட்டும் இல்லாமல் சில ஒகேஷ்னலாக வந்துட்டு கிங் அதாவது அந்த அந்த ரூல் பண்ணக்கூடிய கிங்கோட அவங்களோட அந்த கிங்டத்தில் போய் அந்த கிங் கூட பேசி அவங்களோட ஷேர்ஸ் அவங்களோட தாட்ஸ் எல்லாம் அந்த கிங் கூட வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த கிங் கூடயும் வந்துட்டு அந்த டிபேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு குருகுலா சிஸ்டம். நெக்ஸ்ட்டு அந்த குருகுலாஸில் இருக்கக்கூடிய டீச்சரோட ரோல் என்ன ரோல் ஆஃப் த டீச்சர். Teachers had complete autonomy in all aspects from selection of students to designing their syllabi. ஸோ டீச்சர்ஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் என்ன படிக்க வைக்கலாம் அவனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்க வைக்கணும். ஸோ அவனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டீச்சர் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து அவங்ககிட்ட இருந்த ஒரு சில டெஸ்டெல்லாம் வச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. When the teacher was satisfied with the performance of the students, the course concluded. எப்போ வந்து அந்த அவன் படிக்கக்கூடிய படிப்பு வந்து முடியும் அப்படின்னா எப்போ வந்து அந்த டீச்சர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க நீ வந்து நல்லா படிச்சுட்ட அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் டீச்சருக்கு எப்போ வருதோ அதோட அந்த கோர்ஸ் வந்துட்டு கன்க்ளூட் ஆகிடும். He would admit as many students as he liked and thought what his students were need to learn. இவங்க வந்துட்டு இவ்வளோ பேருக்கு தான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்துட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வேணாலும் அட்மிட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லியும் கொடுக்கலாம். டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வேர் த ப்ரைமரி மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். அதாவது டீச்சிங்கில் ப்ரைமரி மெத்தட்னா டிபேட்டும் அந்த டிஸ்கஷன் வந்து அவங்க வந்து ப்ரைமரி மெத்தட் ஆஃப் டீச்சிங்னு இருந்தது. Teachers were assisted by their advanced level students. ஸோ டீச்சர்ஸ் அவங்கள அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸில் யார் அசிஸ்ட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் வந்துட்டு அசிஸ்டட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு ரோல் ஆஃப் டீச்சர். ஸோ இதுதான் வந்துட்டு எஜுகேஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ இதோட வந்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எஜுகேஷன் இன் மிடீவியல் இந்தியா அதாவது மிடீவியல் இந்தியாவில் வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சு எப்படி எஜுகேஷன் இருந்துன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.